இது திடீர்னு என்னோட ஸ்கின் இந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப பயந்தே போயிட்டேன். இது அடிக்கடி பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கிறதுனாலயா இல்லைனா இந்த பெங்களூர் கிளைமேட் அப்படி இருக்கான்னு தெரியல. என்னோட கை ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளேக்கியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் பாடி லோஷனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இப்போலாம் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரேன். அப்படி இருந்துமே கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் இருக்க தான் செய்யுது. தண்ணிலாம் குடிச்சிட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் வாசலில் போயிட்டு நம்மளோட அரைக்கப்பம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய புது இலைலாம் வளர்ந்துட்டு வருது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மதியம் வந்து சாப்பாடு வந்து தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல சாப்பிட்டா, அந்த மாதிரி ரெசிபி கூட சொல்லலாம். அது கூட கொஞ்சம் காரா பூந்தி 2 மோர் மிளகா வச்சு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் தம்பி ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு திராட்சை ஒரு பக்கம் வந்து பைனாப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்ததுனால ஜெப்டோவில் நான் வந்து ரசகுல்லா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். குலாப் ஜாமுன் ப்ளஸ் ரசகுல்லா ரெண்டுத்தில் எது வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ரசகுல்லா தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.